ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. இன்றைக்கி என்ன டாபிக்கு? ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஓகே. லாஸ்ட் டைம் உள்ள மாதிரி இல்லாமல் இந்த டைம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக். ஓகே. லைக் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குல்ல, ஆமாம். ஸோ அதை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். இன்ட்ரெஸ்டிங் ப்ரோ. ஓகே. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஸ்கூல் டேஸ் எதுவும் ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். ஆக்சுவலி என்னோடய ஸ்கூல் டேஸ் வந்து 2 ஃபேஸாக சொல்லலாம் ப்ரோ. 2 ஸ்கூல் தான் நான் மாறினது. எல்கேஜியில் ஒரு ஸ்கூல் ஜாயின் பண்ணேன், டில் 8 அதே ஸ்கூல் தான். ஓகே. அதுக்கப்புறம் 9th to 12th ஒரே ஸ்கூலு. ஸோ எல்கேஜியில் ஜாயின் பண்ணது இட்ஸ் ஃபேடட் மெமரி, ஞாபகம் இல்லை டு பி ஃப்ராங்க். 9th ஜாயின் பண்ணது ஞாபகம் இருக்குது, ஏன்னா அந்த ஸ்கூல் வந்து லைக் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வச்சுட்டு அதை கிளியர் பண்ணிட்டு போயிட்டு எனக்கே தெரியாது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எவ்வளோ மார்க்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா என்ட்ரானோடனே எந்த கிளாஸ் ரூம் அப்படி கேட்கும்போது ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து என்னோட நேம் சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க, யார் இந்த பையன், அந்த பையன் எந்த செஷன். ஆக்சுவலி 9th ஸ்டாண்டர்ட் 2 செஷன் இருக்கும். அவங்க 8th அதே ஸ்கூலில் படித்தவங்களும் இருப்பாங்க, அண்டு வெளியே இருந்து வரவங்களும் என்ட்ரி ஆகிறவங்களும் 9th இருக்கவங்களும் இருப்பாங்க. ஸோ என்னோட நேம் கேட்டு நிறையா ஸ்டாஃப்ஸ் வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க போல். நான் அப்போ யாருக்கும் தெரியாது என்னோட நேமு, புதுசாக வந்தனால. ஸோ ஒருத்தவங்க செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்க சொன்னாங்க. 9th ஸ்டாண்டர்டில் நிறையா நியூபீஸ் வரனால இன்ட்ரோ. நான் என்னோட பேரை சொல்லி இன்ட்ரோ பண்ணோன்னே, ஓ நீ தானா அது, அந்த மாதிரி, ஓ நீ தானாப்பா அது, நீ தானா அது, சரி ஓகே ஓகே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கும் தெரியல, அது ரியலைஸ் பண்ணால் ஒரு 2-3 days ஆச்சு. அப்புறம் தான் என்னோட கிளாஸ் டீச்சர் அவங்கள்ட்ட கேட்டப்போ தான் சொன்னாங்க, அந்த இன்டர்வியூ வச்சதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்திருந்தேனா. ஓகே. ஸோ அதனால எல்லாரும் கேட்டுருந்தாங்க. ஸோ இன்டர்வியூ ஐ மீன் 8th முடிச்சதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு எதுவும் குவாலிஃபிகேஷன் இருக்கா? பேரண்ட்ஸ் படிச்சிருக்கணும் அந்த மாதிரி இல்லை ப்ரோ. நான் அது ஆக்சுவலி ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தான். ஸோ பட் அவங்க வந்து கொஞ்சம் டிசிப்ளினரி இதெல்லாம் கொஞ்சம் பார்ப்பாங்க. ஓகே. அண்ட் அதனால அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க அதுவுமே பார்ப்பாங்க. அதுவுமே ஸ்ட்ரிக்ட் நோட்டீஸாக தான் இருக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா கவர்மெண்ட் எய்டடாக இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து வருவாங்க. அப்போ அவங்கள எல்லாத்தையும் ஒரே ஸ்ட்ரீம் லைனாக வச்சு அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணுன்றப்போ they will be quite strict. பட் எஜுகேஷன் வைஸ் அவங்க எஜுகேட் பண்ணுறது எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லோரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த விதத்தில் நல்லா சொல்லலாம். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே. இப்போ என்னோட ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் வந்துட்டு சொல்கிறேன். சொல்லுங்க ப்ரோ. ஸோ ஃபஸ்ட் டே வந்துட்டு நான் ஸ்கூல் போகும்போது எங்கள் அம்மா கொண்டு வந்து விட்டாங்க. ஓகே. ஸ்கூலில் ஸோ இவென்ச்சுவலாக வந்து நம்ம ஸ்கூல் ஜாயின் பண்ணும்போது சாக்லேட்ஸ்லாம் கொடுப்போம்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி சாக்லேட்ஸ்லாம் கொடுத்துட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு தெரியாது ஸ்கூல் ப்ராசஸ் வந்துட்டு இந்த மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்க, நம்ம மட்டும் உட்காந்துருக்கணும் அப்படின்னு தெரியாது எனக்கு. ஸோ வந்துட்டு நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, சரி அம்மாவும் நம்ம கூட இருப்பாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு நான் உட்காந்துருந்தேன். இது ஏன் நான் நினச்சேன் அப்படின்னா, பால்வாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கன்வாடின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்துட்டு நான் எங்கள் அம்மா கொண்டு போய் விடுவாங்க. அதுக்கு முன்னாடி என் வீட்டில் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் விடுவாங்களாமா. ஓகே. அது எனக்கு ஞாபகம் இல்லை, நினச்சி எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் அம்மா வந்துட்டு போக விட மாட்டேன் நான் வீட்டுக்கு. ஸோ நீ வந்துட்டு இருக்கணும். அப்புறமா போகிறப்போ ஸோ அதனால வந்து எனக்கு என்னன்னா, நம்ம அம்மாவும் நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டேன் நான். ஸோ எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அந்த பால்வாடியில் இருக்கிறப்போ அங்கே சமையல் செய்வாங்கல்ல, அவங்களுக்கு காய்கறி கட் பண்ணி கொடுக்கறது, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களாமா. ஸோ போகும்போது என்னை கூட்டிட்டு போயிடுவாங்களாம். ஸோ அதை வந்துட்டு நான் என்ன நினச்சிட்டேன், ஸ்கூல்லேயும் அதே போல தான் எங்கள் அம்மா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் இருமா அப்படின்னா. எங்கள் அம்மா வந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சரி வந்துடுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். நேரம் ஆகுது, வரவே இல்லை. ஸோ அதுக்கப்புறமா வந்து இன்டர்வெல் பெல் அடிக்கும் போது என்ன, அப்பதான் வந்து எல்லாரும் வெளில போகணுமா. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது நல்லா. எனக்கு வந்துட்டு அப்போதான் எல்லாருமே வந்துட்டு கிளாஸ் விட்டு உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறாங்க. நான் என்ன பண்றேன், எந்திரிச்சு போயிடுறேன் வீட்டுக்கு. எங்க வீடு பக்கம் தான் ஸ்கூல்ல இருந்து. போயிட்டு எங்க அம்மாட்ட வந்து, என்னம்மா வரேன்னு சொன்னீங்க, வரவே இல்லையே அப்படின்னு. எங்க அம்மா சிரிக்கிறாங்க பார்த்துட்டு, நீ என்னடா இங்க பண்ற அப்படின்னு நினைச்சிட்டு சிரிச்சுட்டு, ஏன்டா வந்த அப்படின்னு. நீதான் வரேன்னு சொன்னா வரவே இல்லை. அதுக்கப்புறம் எங்க அம்மா போயிட்டு பேக் எடுத்துட்டு வந்துட்டாங்க ஸ்கூல்ல போயிட்டு. ஸோ எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் வீட்டில் தான் இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டேவே பங்கு. ஸோ இதான் இந்தியன் ஸ்கூல்ஸ். ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேல இருக்கிற பையன் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும்.
எப்படா முடிப்பானு, எப்படா ஸ்கூல் முடியும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ வந்துட்டு இந்தியன் ஸ்கூல் சிஸ்டம் வந்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட், ஐ மீன் தி பெஸ்ட் சிஸ்டம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு பிரிட்டிஷ் இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த ஓல்ட் ஸ்கூல் மெத்தட் தான் இப்போ வரைக்கும் இந்தியாவில் இருக்கு. ஸோ வந்துட்டு இப்போ வந்து வேர்ல்ட்லேயே வந்து நல்ல எஜுகேஷன் சிஸ்டம் கொடுக்குற ஒரு 5 கண்ட்ரிஸ் இருக்கு. ஓகே. ஸோ வந்துட்டு சவுத் கொரியா, ஜப்பான், சிங்கப்பூர், ஹாங்காங், ஃபின்லாண்ட். ஓகே. ஸோ வந்துட்டு இதில் சவுத் கொரியா அண்ட் ஜப்பான் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? லைக் அங்கே இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம். ப்ரோ, ஆக்சுவலி ஒரு ஜேர்னலில் ரீட் பண்ண ஞாபகம் இருக்குது. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியா, ஜப்பான் அண்ட் ஹாங்காங், நீங்கள் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லீடர்ஸ் ஆஃப் பெஸ்ட் எஜுகேஷன் ப்ரொவைடர்ஸ். அவங்க சிஸ்டம்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிமெண்ட்ரி ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வயசுலேருந்து அவங்க எஜுகேஷனே வந்து 6 வயசில் தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஊர் மாதிரி 2 வயசில் 3 வயசில் ஸ்டார்ட் பண்ணாமல் எலிமெண்ட்ரி ஸ்கூலாக 6 வயசில் ஸ்டார்ட் ஆகுது. அது 12 இயர்ஸ் வரைக்கும். ஸோ 6 இயர்ஸ் வந்து தே ஆர் டேக்கிங் தேர் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தான் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே. தென் அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் 15 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. ஸோ அது மாதிரி போகுது. அதுக்கப்புறம் அவங்க ஹையர் எஜுகேஷன் அவங்க சூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து சவுத் கொரியா அது போகுது. பட் அவங்க வந்து ஏஷியன்லேயே வந்து பெஸ்ட்டு எஜுகேஷன் ப்ரொவைடராக இருக்குது. அவங்க எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்குது. ஓகே. அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் உங்களுக்கே தெரியும், தே ஆர் மோர் ஹையர் இன் டெக்னாலஜி வைஸ் அண்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நாட் கீன் ஆர் டு த லேசினஸ். ரியலி ஹார்ட். ஸோ பார்ட் ஆஃப் தேர் கல்ச்சர். கரெக்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூலிங்லேயே இருக்குது. இப்போ நம்ம இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போக சிலர் வந்து டியூஷன்ஸ் போவாங்க. அங்கே கல்ச்சர் எப்படி இருக்குது அப்படின்னா பப்ளிக் ஸ்கூல்ஸ்க்கு போகிறாங்க. அது போக பேரலாக ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கும் போகிறாங்க. பேரலாக 2 லேர்னிங் பண்ணுறாங்க அவங்க. அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ப்ரைவேட்டாக அவங்க நம்ம இங்கே எப்படி டியூஷன்ஸ் வைக்கிறோமோ அது மாதிரி அங்கே வந்து அவங்க ப்ரைவேட்டாக அதர் தென் அவங்க நார்மல் ஸ்கூல்ஸோட இந்த இதுவும் பண்ணுறாங்க. அண்டு அவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து மார்னிங் செஷன்ஸ் வந்து அவங்க ஸ்கூலிங்ஸ்லாம் ஓவர் ஆனதுக்கப்புறம் நான் இந்த சொன்ன ஜுக்கூஸ் வந்து ஆஃப்டர்நூனில் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், அவங்க அதர் தென் கரிக்குலம் அதர் தென் ஸ்டடீஸ் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலம் லைக் அவங்க செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் அண்ட் அந்த அவங்களோட ஓன் கல்ச்சர் ஹெரிட்டேஜ் ரிலேட்டடாக படிக்கிறது அந்த மாதிரி இதுலேயுமே இன்வால்வ் ஆகுறாங்க. அண்டு அவங்க அது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லெவல் சிஸ்டம் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஜப்பானில். ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்லேருந்தே அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 3 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது 6 வயசு வரைக்கும் 1 to 3 இயர்ஸ் வரைக்கும் பண்ணுறாங்க. அது கிண்டர் கார்டன் பண்ணுறாங்க. தென் எலிமெண்ட்ரி ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் அது நாமினலாக அதை எடுத்துக்கிறாங்க. அண்டு இந்த ஜூனியர் ஹை ஸ்கூல் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து என்னென்னா இன்பிட்வீனாக வந்து 95% ஆஃப் ஜாப்பனீஸ் சிட்டிசன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக வருதோ டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இதில் பேஷனேட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போயிடுறாங்க. அந்த ஜூனியர் ஹை ஸ்கூலுக்கு அப்புறமே வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த அப்பர் செகண்டரி எஜுகேஷனு, அதாவது நம்ம இதில் இப்போ சொல்கிறோம்ல செகண்டரி எஜுகேஷன் இந்த சென்ஸ் 10th 11th 12th அங்கே அப்பயே வந்து அவங்க அது தே ஆர் கீன் டு தேர் பேஷன். என்ன போக போகிறோம், இன்ஜினியரிங் போக போகிறோமா இல்லை மெடிசன் போக போகிறோமா அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி தே ஆர் ப்ரிப்பேரிங் தெம் செல்ஃப். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் யூனிவர்சிட்டி 4 இயர்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி காலேஜ் அது மாதிரி போயிட்டுருக்காங்க. ஸோ அதர் தென் தட் உங்களுக்கு வேறு ஏதாவது கண்ட்ரிஸ் இருக்கா? ஸோ எனக்கு வந்துட்டு அட்ராக்ட் பண்ண 2 கண்ட்ரிஸ் இருக்குது. லைக் ஒன்று வந்து சிங்கப்பூர் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஃபின்லாண்ட். ஓ நைஸ். ஸோ சிங்கப்பூர் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் இன் சிங்கிள் ஜென்ரேஷன் லீ குவான் யூ அவர் தான் வந்து ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் சிங்கப்பூர். ஓகே. ஸோ அவர் வந்து இந்த சிங்கிள் ஜென்ரேஷன் ஒரு கண்ட்ரியை வந்து 3rd வேர்ல்டு கண்ட்ரியிலேருந்து 1st வேர்ல்டு கண்ட்ரியாக டெவலப் பண்ண ஒரு ஹியூஜ்
ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு இருந்துச்சு ஃபார்ம் பண்ணும்போது, சிங்கப்பூர் ஃபார்ம் பண்ணும்போது. ஓகே. ஸோ உங்களுக்கே தெரியும், லைக் வேர்ல்ட் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், சிங்கப்பூர் வந்து ரொம்ப பெரிய கண்ட்ரிலாம் கிடையாது. ஆமாம், ஒரு டைனி கண்ட்ரி தான், ரொம்ப ஒரு சின்ன கண்ட்ரி. ஸோ வந்துட்டு அவங்கள டெவலப் பண்ணணும், அந்த கண்ட்ரி டெவலப் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே வெப்பன் வந்து அவங்களோட மைண்ட் மட்டும் தான். ஸோ தே ஹேவ் டு இன்வெஸ்ட் இன் தேர் பிரெயின், த சிட்டிசன்ஸ் பிரெயின். ஸோ வந்துட்டு அப்போல இருந்தே அவங்க என்ன பண்ணாங்கன்னா சயின்ஸ் அண்ட் எஜுகேஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஓகே. ஸோ வந்துட்டு இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிஎஸ்எல்இ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருக்கும். 12 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸாம் வந்துட்டு நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த 12 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல ஸ்கூல், ஐ மீன் ஒரு ஹைடெக் என்விரான்மெண்ட் உள்ள ஒரு ஸ்கூல் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு நார்மல் கிளாஸஸ் போக டியூஷன்ஸில் வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ பேரண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா பேரலாக வந்துட்டு அந்த இதில் டியூஷனில் வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. ஸோ நினச்சி பாருங்க, உங்கள் பையனை வந்துட்டு நீங்கள் டியூஷனுக்கு அனுப்புறது மட்டும் இல்லாமல் நீங்களும் போயிட்டு அங்கே தனியாக அந்த லெசன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்க்கு தனியாக ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு பேரண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம், ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும், உங்களுக்கு வேற கிளாஸ். இதெல்லாம் இந்த டியூஷன்லேயே வந்து அவங்க இது பண்ணுறாங்க, இந்த பிஎஸ்எல்இ எக்ஸாமுக்கு ஸ்பெஷலாக நடக்கிற டியூஷன்ஸில். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நல்ல மார்க் எடுப்பாங்களான்னா கிடையாது. ஸோ அந்த மாதிரி கம்மியாக மார்க் எடுக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேங்க்ல லோவாக இருக்கிற ஸ்கூல்ஸில் வந்துட்டு இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்படி ட்ரெயின் கொடுப்பாங்கன்னா வெறும் ஒகேஷனல் ட்ரைனிங்காக இருக்கும். ஓகே. ஸோ வந்துட்டு இப்போ ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், லைக் ஒரு மெக்கானிக்கல் பண்ணுற ஒர்க்காக இருக்கட்டும், பிரெயினுக்கு அதிகமாக அது இல்லாத ஒர்க்ஸை வந்துட்டு அந்த சின்ன வயசுல இருந்தே 12 வயசுல இருந்தே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. ஸோ இந்த 12 வயசுல நீங்க எழுதுற எக்ஸாம் தான் உங்களோட ஃபியூச்சரை டிசைட் பண்ணுது சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும். ஸோ லைக் சம் இதுல வந்துட்டு என்னன்னா சம் ஸ்கூல்ஸ்ல வந்து தே ஈவன் ஹேவ் ஏ கேஃப்டீரியா. ஓகே. ஸோ அந்த கேஃப்டீரியாவில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ இவங்களுக்கு வந்துட்டு காஃபி எப்படி மிக்ஸ் பண்ணணும், இப்போ ஸ்டார்பக்ஸ்லாம் வந்துட்டு எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரிலாம் எப்படி பண்ணணும், எப்படி சர்வ் பண்ணணும். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறத முதற்கொண்டு இந்த மாதிரியான ஒகேஷனல் ஸ்கூலில் வந்துட்டு சொல்லி தருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்கூல் என்விரான்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா ரொம்ப ப்ரெஷரான ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்கும். ஐ மீன் இந்த சிலபஸ் எல்லாமே ரொம்ப ப்ரெஷர்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒரு 56% யங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூக்கு வந்துட்டு ஆளாகிறாங்க சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதே போல் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்களே, இங்கே சொல்லித்தர ஸ்டாஃப்ஸ்லாம், ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஒன்லி டாப் 30% ஆஃப் கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் இங்கே டீச்சிங் ரோலுக்கு வந்து இங்கே எலிஜிபிள். ஸோ டீச்சர்ஸ் வந்து இங்கே ரொம்ப ஒரு மெயின் ரோல் இந்த மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டமில் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி 56% வந்து மென்டல் இஷ்யூ இருக்குது. அதே போல் சிங்கப்பூர் கவர்மெண்ட்டும் வந்து இதுக்கான ரீசெண்டாக வந்து சம் ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்து ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நியூ இனிஷியேட்டிவ்ஸ்லாம் கொண்டு வராங்க. ஸோ அதே போல் பிஐஎஸ்ஏன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது இன்டர்நேஷ்னல் அசஸ்மெண்ட்டுக்காக. அதாவது இது வந்து ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய கண்ட்ரீஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து காமன் எக்ஸாம் தான் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த மார்க் வந்துட்டு தே வில் டிசைட் விச் கண்ட்ரி ஹாஸ் த பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 2022 வந்துட்டு சிங்கப்பூர் தான் வந்து அந்த இதிலே டாப்ல இருக்கு. சூப்பர் ப்ரோ. பட் இதெல்லாம் இருந்துமே more than half of the students வந்து still they are facing depressionல. ஸோ இதில் வந்துட்டு நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது ஒரு சின்ன பையன் சொல்கிறான், லைக் 12 years ஆக போகுது, அப்போ தான் அந்த பிஎஸ்எல்இ அந்த எக்ஸாம் எழுத போகிறான். ஸோ அவன் வந்துட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவங்களுக்கு அவங்க வந்துட்டு ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, வெளியில் வந்து பசங்கள்லாம் வந்து விளையாடுவாங்கல்ல, ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ உனக்கு என்ன தோணும் அப்படின்னா, எனக்கு ஹோம்ஒர்க் கம்மியாக கொடுத்தா நல்லாயிருக்கும், சீக்கிரமே முடிச்சிட்டேன் அப்படின்னா நானும் போய் விளையாடுவேன், பட் இப்போ எனக்கு சான்ஸ் கிடைக்கிறது இல்லை, இந்த எக்ஸாம் எழுதுனதுனால இதே ஹை ப்ரியாரிட்டி. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாமே வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் பிஎஸ்எல்இ எக்ஸாம் நல்ல ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே. அதே போல் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சது என்ன? இப்போ உங்களுக்கு வேணும்னா என்ன நினைப்பீங்க? எனக்கு கொஞ்சம் தூங்குறதுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அவர் இருந்தால் தூங்குனா எனக்கு நல்லா இருக்குன்னு ஃபீல் ஆகுது அப்படி. ஒரு 12 வயசு பையன் இதை சொல்கிறான். இப்போ பார்த்துக்கோங்க. ஸோ ஆன் தி பேப்பர் நீங்கள் வந்துட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா சிங்கப்பூர் வந்துட்டு பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இந்த வேர்ல்டுன்னு நீங்கள் ஆன் தி பேப்பரில் சொல்லலாம். ஓகே, பட் அட் வாட் காஸ்ட்? அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அந்த வெரி யங் ஏஜ்லேயே வந்து ஒருத்தன் தூங்கினா நல்லா இருக்கும். குழந்தை வந்துட்டு எனக்கு தூக்கம் இல்லைன்னு சொல்றது வந்து எவ்வளோ ஒரு கேட்கறது எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருக்கு. ஸோ இது ஒன்று. ஸோ இந்த கண்ட்ரி இது எனக்கு ரொம்ப நான் பெஸ்ட் எஜுகேஷன் இந்த 2 கண்ட்ரி ஏன் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஒரு கண்ட்ரியில் வந்துட்டு நல்ல எஜுகேஷன் சிஸ்டம் நல்ல மெத்தடு யூஸ் பண்ணி பண்ணுறாங்க, நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது. பட் அது ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரெஷரைஸ்டாக மாற்றுது. பட் அட் தி சேம் டைம் அப்படியே ஆப்போசிட்டாக ஃபின்லாண்ட்னு ஒரு கண்ட்ரி இருக்குது. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது நான் சொல்கிறேன், பட் இது வந்து டோட்டல் ஆப்போசிட் டு த சிங்கப்பூர்ஸ் ப்ரெஷர்ட் என்விரான்மெண்ட். ஓகே. பட் ஸ்டில் தே ஹேவ் த பெஸ்ட் ரிசல்ட்ஸ். ஓகே. ஸோ வந்துட்டு ஃபின்லாண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் தான் வந்து அந்த ஒரு கம்யூனிட்டியோட சென்டரு. ஸோ வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்டோட ஐடென்டிட்டியை வந்துட்டு இந்த ஸ்கூல் தான் வந்து சேஞ்ச் பண்ணுது ஃபின்லாண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபின்லாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்கூலில் வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு ஸ்கூலில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற டைமே பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்கும். ஸோ ஃபின்னிஷை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மைண்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வில் லேர்ன் ஒன்லி வென் தேர் நாட் இன் தி கிளாஸ் ரூம் அப்படிங்கிற மென்டாலிட்டி இருக்கும். ஓகே ஓகே அவங்களுக்கு. ஸோ அதே போல் வந்துட்டு அவங்கெல்லாம் வந்து எப்போ அட்டன் பண்ணுவாங்கன்னா ஏஜ் 7 வயசு ஆகும்போது அப்படி தான் ஆகும்போது மட்டும்தான் ஃபின்லாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்கூலுக்கே போவாங்க. ஓகே ஓகே. ஸோ நம்ம ஊரில் வந்து 5 வயசுக்குலாம் நம்ம ஸ்கூலில் ஜாயின் பண்ணிடுவோம். பட் அங்கே 7 வயசு வரைக்கும் தான் ஸ்கூல். ஸோ அவங்களாம் யூனிஃபார்ம் எதுவுமே போட மாட்டாங்க. டீச்சர்ஸை வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஓகே. அதே போல் ஒரு 3 சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்ட் வந்து ஸ்டூடெண்ட்டே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓ ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது ஃபின்லாண்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ வந்துட்டு சில்ட்ரன் அண்டர் 16 இயர்ஸுக்கு கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாருமே வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகே. பட் இவங்களுக்கு இந்த மாதிரி எஜுகேஷன் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் போயிட்டு டீச் பண்ணுற மாதிரி இது ஸ்பேஸ் கொடுக்குற ஒரு விஷயம் வந்துட்டு ஃபின்லாண்டோட பாப்புலேஷன். ஸோ ஒரு கிளாஸில் வந்து ஒன்லி 15 to 20 பீப்புள் தான் இருப்பாங்க. ஸோ வந்துட்டு இங்கே இருக்கிற அந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் வந்து ஃபின்லாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் கொடுக்கும் அவங்களுக்கு. நீங்கள் டீச்சர்னா வந்துட்டு எப்படி நீங்கள் நம்ம இங்கே வந்து டாக்டரையோ ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஆளையோ எப்படி நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம், அந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு வந்து அங்கே அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. இங்கே வந்துட்டு ஒன்லி 10 கேண்டிடேட்டில் ஒருத்தவங்க மட்டும் தான் எலிஜிபிள் இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு. அதே போல் அங்கே வந்துட்டு என்னன்னா, இப்போ நீங்கள் டீச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரியாச்சும் இருக்கணும். ரொம்ப ரெஸ்பெக்டடான ப்ரொஃபஷனாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு 30,500 யூரோஸ் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும். ஓகே. அந்த அளவுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து இது கொடுக்குறாங்க, பே பண்ணுறாங்க. ஸோ இது வந்து OECD அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஸோ அது இருக்கிற கண்ட்ரிஸை விட கண்ட்ரிஸில் உள்ள அந்த இதில் உள்ள கண்ட்ரிஸை விட 13% வந்து இதில் ஹையராக அவங்க சேலரி வாங்குறாங்க இந்த டீச்சர்ஸ், ஃபின்லாண்ட் டீச்சர்ஸ். ஸோ இந்த OECD அப்படின்னா என்னென்னா, நிறைய கவர்மெண்ட் வந்து ஒரு காமனான ப்ராப்ளம் வந்துட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக சேர்ந்து ஒர்க் பண்ணுற இது பேர் தான் OECD கமிட்டி மாதிரி. ஓகே. ஸோ இவங்களாம் வந்துட்டு கொலாபரேட் பண்ணி இந்த எக்கானமிக் க்ரோத்து, அப்புறம் அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அது. ஸோ வந்துட்டு ஒரு 38 கண்ட்ரிஸ் வந்துட்டு இதில் இருக்காங்க. அதில் இருக்கிற டீச்சர்ஸை விட 13% வந்து ஃபின்லாண்டில் உள்ள டீச்சர்ஸ்க்கு அதிகமான சேலரி கிடைக்குது. ஸோ அந்த 38 கண்ட்ரீஸில் யூஎஸும் இருக்காங்க. பட் ஸ்டில் ஃபின்லாண்ட் வந்துட்டு அதிகமாக பே பண்ணுறாங்க அவங்களோட டீச்சர்ஸ்க்கு. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு 600 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க ஸ்கூலில். ரெஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு அவங்களோட ப்ரொஃபஷனல் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கூடயும் பேரண்ட்ஸ் கூடயும் மீட்டிங்காகவும் இருக்குது. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா
டீச்சர்ஸ் வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்துட்டு டீச்சர்ஸ் வந்து 1100 hours ஒரு வருஷத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஓகே ஸ்கூல்ஸில். பட் ஸ்டில் ஃபினிஷ் டாப்ஸ் த டேபிள். ஒரு நாளைக்கு 4 லெசன் தான் எடுப்பாங்க. ஓகே, ஒரு வாரத்துக்கு 2 மணி நேரம் வந்து அவங்களோட ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்காக ஸ்கூல் ஹவர்ஸே வந்து அலோகேட் பண்ணிடும். 2 hours வந்து நீங்கள் ஸ்கூல் வந்துட்டு உங்களோட ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் வீக்லி அப்டேட் பண்ணணும் உங்களை ஆஸ் எ டீச்சராக. அதே போல் அவங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரீடம் இருக்குது டீச்சிங்கில். லைக் உங்களுக்கு வந்து ஹையர் அத்தாரிட்டிலாம் கிடையாது. ஓகே, ஐ மீன் ஹையர் அத்தாரிட்டி கிடையாதுன்னா இந்த இன்ஸ்பெக்ஷன் வர்றது, உங்கள் ஸ்கூலோட ரேங்கிங் எதுவுமே கிடையாது. எந்த ஸ்கூலுக்குமே எந்த ரேங்கிங் கிடையாது. ஒரு டீச்சர் வந்துட்டு எப்படி ஒரு பேஷனேட் டீச்சரால் எவ்வளோ மாதிரி டிஃப்ரெண்ட்டான க்ரியேட்டிவ் வேஸில் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்டை கவனித்து அவங்களுக்கு லெசன் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஃப்ரீடம் வந்துட்டு ஃபின்னிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு ட்ரஸ்ட் பேஸில் வந்து அவங்களோட டீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. ஸோ வந்துட்டு வெறும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் அந்த ஸ்கிரிப்டெல்லாம் வந்து சும்மா பிளைண்டெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டீச்சிங் ஸ்டைலுக்கு வந்துட்டு அடாப்ட் ஆகிட்டு ஓகே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க பேஸ்ட் ஆன் தேர் இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ். ஓகே ஓகே. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து லேர்னிங் மல்டிபிள் லாங்குவேஜஸ் வந்துட்டு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபின்லாண்ட் உள்ளவங்க ரொம்ப கிளவர். லைக் இப்போ ஃபின்னிஷ்லாம் யாருமே பேசுறது இல்லை நிறைய பேர். ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வேற ஒரு லாங்குவேஜ் படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் லாங்குவேஜ் படித்தா தான் இந்த வேர்ல்டில் சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால வந்துட்டு ஃபின்னிஷும் ஸ்வீடனும் வந்துட்டு மேண்டட்ரியாக நீங்கள் படிக்கணும். அது இல்லாமல் இங்கிலீஷ், ஜெர்மன், ஃப்ரெஞ்சு இல்லைனா ரஷ்யா அப்படிங்கிற மாதிரி ஸ்கூலில் பேஸ்ட் ஆன் த ஸ்கூல் தே வில் டீச் யூ. ஓகே ஓகே. As you have said earlier, they don't have any ranks to compare. There is no comparison. இப்போ வந்து ஸ்கூல் வந்து க்ளோஸ் ஆகலை அப்படின்னா அது நல்ல ஸ்கூல் அங்கே உள்ள பொறுத்த வரைக்கும். ஸோ வந்துட்டு அதே போல் வந்து அங்கே ப்ரைவேட் எஜுகேஷனே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு டியூஷன் ஃபீ வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து இல்லீகல். உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒரு டீச்சிங்காக வந்துட்டு ஒரு டியூஷன் ஃபீ வாங்குறது இல்லீகல். அதே போல் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த இது வந்துட்டு இந்த டீச்சிங் வந்து ஐ மீன் இந்த எஜுகேஷன் வந்து நாட் ஜஸ்ட் ஒரு ப்ரிவிலேஜ் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் இஸ் லைக் ஏ பேசிக் ஹியூமன் ரைட். கரெக்ட். எல்லாருக்குமே வந்து சரிசமமான எஜுகேஷன் கிடைக்கணும். பணக்காரனுக்கு வந்துட்டு ஒரு எஜுகேஷனும் பணம் இல்லாதவனுக்கு வந்துட்டு ஒரு புவர் குவாலிட்டியான எஜுகேஷனும் கிடைக்கக்கூடாது. கரெக்ட். ஸோ அப்படிங்கிறது வந்துட்டு ஃபின்லாண்ட் கவர்மெண்ட் வந்து தெளிவாக இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 100% லிட்ரேசி ரேட் இருக்குது ஃபின்லாண்டில். ஓகே. ஒரு 30 years வந்து அந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்துட்டு கண்டினியூஸாக ரீஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னென்ன பண்ணி எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபின்லாண்ட் வந்து ரொம்ப ஒரு பூரான கண்ட்ரி. அங்கே வந்துட்டு வுட்டு தான் அதிகமாக கிடைக்கும். அந்த வுட்டை பேஸ் பண்ணி தான் அவங்களோட லிவிங்ஹுட்டே இருந்துச்சு. ஓகே ஓகே. பட் வந்து இப்போ வந்துட்டு இட்ஸ் லைக் வெல்த் வந்துட்டு ரொம்ப I mean they have so many companies, so many famous world's famous Nokia இருக்குல்ல. ஸோ நோக்கியா வந்துட்டு ஃபின்லாண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணது. ஓகே ஓகே. ஸோ அதே போல் நம்ம விளையாடுற இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் இருக்குல்ல, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் அந்த கேம் சூப்பர் செல் அந்த கம்பெனி. ஸோ அவங்களுமே வந்துட்டு ஃபின்லாண்ட்லேருந்து வந்த கம்பெனி தான். ஓகே ஓகே. அப்புறம் ஆங்கிரி பேர்ட்ஸ் இருக்குல்ல, ரோவியோ, அது வந்து ரோவியோ என்டர்டெயின்மெண்ட். ஸோ அதுவுமே வந்துட்டு ஃபின்லாண்டோட கம்பெனி. இப்போ அப்படியே இந்த சைடு திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம். ஓகே, நம்ம இடத்துக்கு வந்துட்டீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கம்பேர் பண்ணிடுறேன். லைக் இப்போ வந்து சிங்கப்பூர் பற்றி பேசணும், ஓகே, ஃபின்லாண்ட் பற்றி பேசியிருக்கோம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் கம்பேரிங் தீஸ் டூ உங்களுக்கு என்ன இதுலேருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது? லைக் இப்போ வந்து சிங்கப்பூர் வந்து ஆன் தி பேப்பர் தே பெர்ஃபார்மிங் ரியலி கிரேட். கரெக்ட். பட் மென்டலி அவங்க ஸ்டூடண்ட்ஸ் ஆர் ஃபேசிங் சம் இஷ்யூஸ். அண்ட் ஃபின்லாண்ட் அப்படியே ஆப்போசிட். தே ஆர் ட்ரஸ்டிங் தேர் ஸ்டூடண்ட்ஸ், ட்ரஸ்டிங் தேர் டீச்சர்ஸ், and trusting based on the trust they are running the education system in Finland. கரெக்ட் ப்ரோ. என்னன்னா இது ரெண்டும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, கம்பேரிங் வித் இந்தியான்றது இப்போதைக்கு சாத்தியமா அப்படின்னா லிட்ரலி ஆன் பேப்பர் கான்ஃபிடென்ட், பிகாஸ் அவங்க ரெண்டு பேருமே பாப்புலேஷன் வைஸ் இந்தியாவோட இன்கம்பேரபிள் ஸ்டேட்டில் இருக்கனால அவங்க பண்ணுறத
நம்ம அவங்ககிட்ட இருந்து இன்புட்ஸாக எடுத்துகிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மாதிரி ஒரு ரீஜனலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃபின்லாண்ட் பண்ணுறதும் நம்ம வந்து அப்படியே டோட்டலாக நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது. பிகாஸ் அவங்களுடைய பேரண்டல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளோட பேரண்டல் அவங்க தேர் ட்ரஸ்டிங் ஆன் தேர் சில்ட்ரன். பட் நம்மளோட சில்ட்ரன் நம்ம ட்ரஸ்ட் பண்ணாலுமே அவங்க இருக்க சொசைட்டியோ அவங்க பேரண்டலோ அதுவுமே வந்து இருக்குது. ஸோ அவங்க கல்ச்சர்டாகவே அப்படி இருக்கனால அவங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து 7 ஏஜ் வரைக்கும் விடுறாங்க. இப்போ நம்ம இதில் அது மாதிரி சில ரீஜனில் ட்ரை பண்ணிவிட்டு அது சக்ஸஸ் ரேட் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணலாம். அண்டு நம்ம ட்ரெடிஷன்லேருந்து சடனாக அப்படி மாற முடியாது. அதே இந்த சைடு ஆன் அனதர் ஹேண்டு சிங்கப்பூர் சைடு பார்த்தீங்கன்னா 12th வந்து கம்பல்சரி எக்ஸாம்ஸ். நம்ம இதில் இப்போவே வந்து 16th ஏஜ்லேயும் கம்பல்சரி எக்ஸாம்ஸ் இருக்குது கம்பல்சரியில் எக்ஸாம்ஸ் இருக்குது காம்படிட்டிவ். 18th ஏஜ்லேயும் காம்படிட்டிவ் இருக்குது, 21st ஏஜ்லேயும் இருக்குது. அதை ஃபேஸ் பண்ணுறதே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ சிங்கப்பூர் மாதிரியான 12th ஏஜ்லேயே வந்து நம்ம திரும்ப எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து இட் வில் கோ அஸ் அ நைட்மேர். ஸோ அதை இதுவும் நம்ம வந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வர முடியாது. பட் we can do it as a experimental thing by combining these two things கம்பைன் பண்ணிட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு வரலாம். பட் அதுவும் இப்போ நம்மகிட்ட இருக்க ட்ரெடிஷ்னல் மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கே மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் வந்து யூஸ் டு ஆகிட்டாங்க. இப்போ புதுசாக ஒரு எக்ஸாமோ ஒரு சின்ன ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்தாலே அதுக்கு வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு டிகேட் கூட ஆகுது. ஸோ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் மாற்றுறாங்க இல்லை நம்ம அதுக்கு லெவலுக்கு அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சைட்டோல் ஏர்லியர் ஒரு பர்டிகுலர் ரீஜன் மட்டும் எடுத்துகிட்டு அந்த சக்ஸஸ் ரேட்டை எடுத்து காமிச்சிட்டு அப்படி தான் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயுமே எனக்கு ஒரு கான்ட்ரடிக்ட் ஆகிற இப்போ இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமில் வந்துட்டு எனக்கு கான்ட்ரடிக்ட் ஆகிற ஒரு விஷயம்னா என்னென்னா லைக் இங்கே வந்து எல்லாருக்குமே ஒரு காமனான பிளாட்ஃபார்ம் கிடையாது. கரெக்ட். இப்போ வந்துட்டு நீங்கள் உங்கள்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆப்வியஸ்லி அதுக்கான ஸ்கூலில் வந்துட்டு ஜாயின் பண்ணுவீங்க, படிப்பீங்க. பட் பணம் இல்லாதவன் ரொம்ப ஒரு இதான ஸ்கூலில் தான் படிப்பான். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து கிரியேட் பண்ணுது சொசைட்டியில். கரெக்ட். ஸோ லைக் அதுவும் இல்லாமல் இப்போ நம்மளோட ஸ்கூலில் வந்துட்டு நம்ம இப்போ நம்மளோட கரண்ட் ஜென்ரேஷனில் வந்து நம்ம படிச்சப்போ சொல்கிறேன், நம்ம ஸ்கூல் போனப்பெல்லாம் ஸ்கூல் போகவே பயமாக இருக்கும். 2000 கரெக்டுங்களா? 90s and 2000s. நமக்கு ஸ்கூல் போகவே பயமா இருக்கும். டெய்லி போனாலே அழுக வரும், மார்னிங் ஆனாலே அழுக வரும். கரெக்ட். என்ஜாயபிளா வந்து ஸ்கூல்ஸ் போன மாதிரி ஃபீல் இருக்காது. கரெக்ட். ஏன்னா நமக்கு சொல்லித்தர டீச்சர்ஸ் வந்து அதை என்ஜாயபிளா சொல்லித்தர மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட அந்த எஜுகேஷன் சிஸ்டமே பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, மார்க் எழுதி நம்ம மனப்பாடம் பண்ணி ஒரு ஒரு படிக்கிறோம் அப்படின்னா அதுல உள்ள மாதிரியே எழுதணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுல என்ன இருக்கோ ரிட்டோவா வந்து காப்பி பண்ணி பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து லைக் இதெல்லாம் இப்ப நமக்கு எதுவுமே யூஸ் ஆகுறது இல்ல. அப்படி மனப்பாடம் பண்ணி நம்ம அப்படி என்ன லேர்ன் பண்ணிருக்கோம் அது வரைக்கும் ஒண்ணுமே இல்ல. வாட் வி அண்டர்ஸ்டாண்ட் இஸ் த ஒன்லி திங். அதே போல அந்த கேப்பபிலிட்டி இருக்கா சொல்லி கொடுக்குற ஸ்டாஃப்ஸ்க்கு அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அதே போல இது வந்து எப்படி பண்ணுது அப்படின்னா இப்போ நம்ம இருக்கிற கரண்ட் இதை வந்துட்டு லைக் லேக் ஆஃப் எத்திக்கல் அண்ட் மோரல் டீச்சிங்ஸ் இருக்கு சொசைட்டில. செல்ஃபிஷா இருந்தாதான் வந்து இது பண்ண முடியும், மேல வர முடியும் அப்படிங்கிற ஒரு திங் வந்து வந்துருச்சு. லைக் இதெல்லாம் வந்து ஆஸ் அ பார்ட் ஆஃப் சிலபஸா ஏன் கொண்டு வர மாட்டாங்க, ஏன் டீச்சர்ஸ் வந்து சொல்லி தர மாட்டாங்க, ஏன் அது வந்து ஸ்கூல்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி விஷயத்த அப்படிங்கிறதும் எனக்கு ரொம்ப நாளா லைக் மைண்ட்ல இருக்கிற ஒரு கொஸ்டின். திஸ் பயஸ் சிஸ்டம் வில் கிரியேட் மோர் பயஸ்ட் பீப்புள். ஸோ இந்த மாதிரியான அன்பயஸ்டா இருக்கணும். இந்த மாதிரி லைக் எத்திக்கலா வந்துட்டு யூ ஹாவ் டு பி லைக் எ குட் ஹியூமன் ஃபர்ஸ்ட். அதுங்கிறத வந்துட்டு லைக் கரண்ட்லி நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்ல கிடையாது. ஸோ அதே போல வந்துட்டு இப்போ டீச்சர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு டீச்சர்ஸ் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு எக்ஸாம் எழுதிருப்பாங்க, எழுதிட்டு தான் வருவாங்க. பட் இன் பிரைவேட் ஸ்கூல்ஸா இருக்கட்டும் இல்ல மற்ற பிரைவேட் காலேஜஸா இருக்கட்டும், ஐ மீன் இந்த நார்மல் காலேஜஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, லைக் நார்மல் காலேஜ் இந்த சென்ஸ் நம்ம ஊருக்கு பக்கத்துலயே ரொம்ப ஹை ரேங்க் இல்லாத காலேஜ்லாம் இருக்குல்ல, அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ்க்குலாம் வந்துட்டு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? லைக் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா
இன்ஜினியரிங் முடிச்சுட்டு லைக் அவங்களால வந்து ஜாப் தேட முடியல, இல்லை ஜாப் படிக்க முடியல அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீ எல்லாரையும் சொல்லலை, நிறைய பேர் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. பட் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்துட்டு தே டோன்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் தேர் டீச்சிங். அவங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா தே வில் ஒர்க் இன் தேர் ஃபீல்ட்ல. புரியுது. ஸோ அவங்க வந்துட்டு எப்படி வந்து ஒரு குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கரெக்ட். ஸோ இப்போ வந்துட்டு இது எங்கே திருப்பி அகைன் கொண்டு போகுது அப்படின்னா ஒரு சமமான ஒரு இது இல்லை, லைக் எஜுகேஷன் சிஸ்டம் இல்லை. It's like all you need is a common ground for all the people. Correct. So அந்த common ground இல்லாதனால as I have said in the Finland பத்தி பேசும்போது they think like education is a basic human right. Correct. பட் இங்க எப்படி இருக்குன்னா it's like a privilege. I mean it's like a biased privilege kind of thing. So this needs to be get stopped la in Indian education system la. Correct. So வந்துட்டு ஓகே இதுக்கெல்லாம் வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு கவர்மெண்ட் தான் சேஞ்ச் பண்ணணும், நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஆல்ரெடி we have lot of private institution and private schools. But in the meantime the technique னு ஒன்று இருக்குல்ல, that also has to be studied from the people in the authority. என்ன டீச் மெத்தட் ஆஃப் டீச்சிங் வந்துட்டு சேஞ்ச் பண்றது ட்ரை பண்ணணும். அட்லீஸ்ட் if you are not able to change the structure of the education system, you need to at least change the method of teaching. Correct. ஸோ வந்துட்டு ஜோ ரூல்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஓகே. ஸோ வந்துட்டு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு 2 விஷயம் சொல்றாரு. ஒன்று வந்துட்டு டீச்சிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரிசர்ச் பேஸ்ட் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் நீங்கள். கரெக்ட். அண்ட் தி அதர் ஒன் வந்துட்டு டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ரிசர்ச் பேஸ்ட் டெக்னிக்ஸ் பற்றி பார்த்துடலாம். அவர் என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காரு, என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ வந்துட்டு ஒரு கிளாஸ் ரூமில் வந்து டீச்சர் தான் வந்து சென்டர் ஆஃப் தி அட்டென்ஷன். ஸோ டீச்சர்ஸ் வந்து அவங்களோட நாலேஜை வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்துட்டு அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லுவாங்க, நீங்கள் பேசக்கூடாது, மற்ற பசங்களை பேசக்கூடாது, நேராக போர்டு தான் கவனிக்கணும், வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. இதுதான் வந்து நார்மல் ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஓகே. பட் வந்து இவர் என்ன அவர் லஞ்ச் ரூமில் ஒரு லஞ்சுக்கு போகிறாரு. லஞ்சுக்கு அவங்க ஸ்கூலோட லஞ்சுக்கு போகும்போதே பார்க்குறாரு ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ அப்போ அவர் என்ன நோட்டீஸ் பண்ணுறாருன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சாய்ஸஸ் இருக்கும்போது ரொம்ப தேர் வெரி ஹாப்பி. ஓகே. ஸோ வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 5 C's சொல்கிறாரு. ஓகே. Cஸ்னா வேர்ட்ஸ் விச் ஸ்டார்ட்ஸ் வித் சி, லெட்டர் சி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாய்ஸஸ். ஹியூமனாக நம்ம வந்துட்டு we are wired to have choices. ஆமாம். அண்ட் another one is collaboration. ஓகே. ஸோ நம்ம வந்து ஒரு சோஷியல் கிரியேச்சர் பை டிஃபால்ட். அண்ட் another one is கம்யூனிகேஷன். ஸோ செகண்ட் பாயிண்ட்ல சொல்ல மாதிரி தான் நம்ம வந்துட்டு கொலாபரேஷன் பண்ணணும்னா கம்யூனிகேஷன் இருக்கணும். அண்ட் another one is critical thinking. லைக் we love problem solving. அப்புறம் வந்துட்டு கிரியேட்டிவிட்டி. ஓகே. ஓகே. ஸோ வந்துட்டு ஒரு யூனிக்காக வந்து ஒரு இட் வில் கிவ் லைக் ஹியூமன் ப்ளஷர். ஓகே. இது நம்ம ஸோ இந்த 5 Cஸை வந்துட்டு அவர் அதை பற்றி சொல்கிறாரு. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தி நேஷனல் எஜுகேஷன் அசோசியேஷன் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் 4 C சொன்னேன்ல, ஆமாம், லைக் கொலாபரேஷன், கம்யூனிகேஷன், கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் கிரியேட்டிவிட்டி. ஸோ இது 4மே வந்துட்டு 21st சென்ச்சுரிக்கு ஒரு லேர்னிங்கோட ஒரு எசென்ஷியல் பார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் இவர் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக அந்த சிங்கிறத இந்த சாய்ஸஸ்ங்கிறத வந்துட்டு இவரோட டீச்சிங் இதில் ஆட் பண்ணியிருக்காரு. ஓகே. ஓகே. ஏன்னா இட் வில் கிவ் ஃப்ரீடம் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாய்ஸஸ் வித் திஸ் வில் மேக் லைக் students to have freedom and collaboration and communication both are like ரெண்டுமே ஒன்று இல்லாமல் ஒன்று நம்ம இது பண்ண முடியாது. கொலாபரேஷன் பண்ணால் கம்யூனிகேஷன் வேணும், கம்யூனிகேஷன் பண்ணி கொலாபரேட் பண்ணணும். அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் as usual like as I have said like we love problem solving and creativity. ஸோ கிரியேட்டிவிட்டி வந்துட்டு இவர் ஒரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு நம்மளோட ஆன்சஸ்டர்லாம் இருப்பாங்கல்ல, ஆமாம், ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஜெயண்ட் மேமத்தை வந்துட்டு ஹண்ட் பண்ணுறப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. லைக் தே ஹேவ் சாய்ஸ். அந்த மேமத்தை வந்துட்டு கொல்லணுமா கொல்லக்கூடாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாய்ஸ் இருக்கணும். இன்னொன்று வந்துட்டு தே ஹேவ் டு கொலாபரேட் and they have to communicate and they have to think critical on how to kill that mammoth.
அண்ட் ஒன்ஸ் அதெல்லாம் எல்லாமே அக்கம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா they will bring the meat to their table. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கேம்ப் ஃபயரில் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா லைக் பேசிட்டு they will draw that in the wall அப்படிங்கிறாரு. ஸோ that's the creativity. So that gives like an immense pleasure to them. Like after achieving or something, or like in order to achieve something, you have to be creative. Correct. அப்படின்னா தான் ரெகுலர் லேர்னிங் ஆகவும் இருக்கும். கரெக்ட். ஸோ இந்த 5 C's வந்துட்டு ஒரு ஷிஃப்ட் இதுக்கு ரிக்யூர் ஆகுது. லைக் என்னன்னா டீச்சர் சென்டர்லேருந்து ஸ்டூடெண்ட் சென்டர்டாக அதை மாற்றணும் அப்படிங்கிறாரு. ஸோ தட் டசன்ட் மீன் லைக் யூ ஆர் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, டீச்சர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. பட் யூ ஹேவ் டு பி மென்டார், யூ ஹேவ் டு பி கைடு, யூ ஹேவ் டு பி கோச் இன் ஆர்டர் டு டூ தட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ப்ளூட்டார்க்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ லைக் AD 12 வந்துட்டு அவர் பிறந்தாரு, அந்த டைம் அந்த பீரியட்ல இருந்தாரு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா மைண்ட் வந்து ஒரு தண்ணி நிரப்புற குடம் கிடையாது, இட்ஸ் லைக் எ வுட் தட் நீட்ஸ் இக்னைட்டிங் அப்படிங்கிறாரு. விச் மீன்ஸ் உங்களோட மைண்ட் வந்து வெறும் தண்ணி இது பண்ற குடம் இல்ல, டம்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வுட். ஒரு வுட்டுக்கு இக்னைட் தேவைப்பட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? You have to spark that fire. So that's the human mind அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. அதே போல ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எஜுகேஷன் வந்து வெறும் ஃபேக்ட்ஸ் பத்தி லேர்ன் பண்றது இல்ல, பட் வந்து உங்க மைண்டை வந்து திங்க் பண்றதுக்கு ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஸோ இதில் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்க மோர் அண்ட் மோர் நீங்க எவ்வளோ மெமரைஸ் பண்ணி நீங்க மக்கப் பண்ணி நீங்க வந்து என்ன எக்ஸாம்ஸ் எது எழுதினாலுமே யூ won't even think. All you think is to how to download those information in your brain. உங்களுக்கு கிரியேட்டிவா எதுவுமே தோணாது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க அப்லோட் பண்ணிடுறோம், எக்ஸாம்லவே எல்லாத்தையும் கொட்டிட்டு ஊர்ல வாந்தி எடுக்கிறதுல அதேதான் நம்ம பண்ணிருக்கோம். இவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, ஒரு அவரோட 9th grade ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகே. என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் வந்து அந்த என்டையர் ஸ்கூல் ஏரியா வந்து டிவைடட் பண்ணி, ஓகே, ஐ மீன் அவரோட சப்ஜெக்ட்ல உள்ள அந்த யூனிட்ஸ் இருக்குல்ல, அந்த யூனிட்ஸை வந்து ஒரு 2 to 3 weeks அந்த மாதிரி பிரிச்சு பிளான் பண்ணி வச்சிருக்காரு. ஓகே. ஸோ வந்துட்டு ஒவ்வொரு யூனிட்ஸ்லேயும் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டி வேணும் அப்படிங்கிறத அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அவங்களுக்கான குரூப் வந்து கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு அவங்களோட ஆக்டிவிட்டியில் வந்து ஒர்க் பண்ணணும். ஒவ்வொரு ஆக்டிவிட்டி ரொம்ப ஃபன்னாக இருக்கும், கிரியேட்டிவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும், லேர்ன் பண்ணணும் அந்த ஆக்டிவிட்டியை பற்றி அப்படின்னா அவங்க வந்து கம்ப்யூட்டரில் வந்து டுட்டோரியல்ஸ் பார்த்துப்பாங்க. அப்புறம் வந்துட்டு ஐ மீன் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் பற்றி. அண்ட் டீச்சர் வந்துட்டு ஃபுல்லாக கூடவே இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் இண்டிவிஜுவலாக வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. அவங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி தருவாங்க, கைட் பண்ணுவாங்க அந்த ப்ராஜெக்ட்க்கு. ஸோ வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டியுமே ரொம்ப ஃபன்னாக போயிட்டுருக்கோம். அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இன்னொரு ஆக்டிவிட்டி வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். லைக் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது, இட்ஸ் கால்டு ஆர்ட் அண்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டாபிக் பற்றி அவங்க லேர்ன் பண்ணுறாங்கல்ல ஸ்கூலில், லைக் ஃபார் ஈச் யூனிட்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ். ஓகே. ஸோ குரூப்பாக பிரிஞ்சிருக்காங்கல்ல, லைக் தேர் கொலாபரேட்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் அண்ட் தேர் டூயிங் தேர் ஓன் ஒர்க்கில். ஸோ அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு இது ஒன்று ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் ஒன்று பண்ணணும். நீங்கள் என்ன டாபிக் படிச்சிங்களோ அது எண்ட் ஆஃப் த ஈச் யூனிட்ஸ் வந்து எல்லா குரூப்புமே வந்துட்டு ஒரு டாபிக் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணணும். பட் வந்து இது வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடாக இருக்கக்கூடாது, இது ரொம்ப அன்ட்ரெடிஷ்னல் மெத்தடாக இருக்கணும். உங்களோட இமேஜினேஷன் தான் உங்களோட லிமிட். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு சாங் பாடலாம், அந்த இதை பற்றி ஒரு ஸ்கிட் பண்ணலாம், இல்லை ஒரு மூவி மாதிரி அதை வீடியோ எடுத்து அதை ப்ரெசென்ட் பண்ணலாம், அப்படிலாம் ஒரு மாடல் மாதிரி பில்ட் பண்ணலாம், அப்படிலாம் ஒரு பொயட்ரி மாதிரி அதை எழுதி இது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஃபன்னான ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடை வந்துட்டு சொல்கிறாரு. இதில் வந்துட்டு அவர் சொல்கிறது வந்துட்டு அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 பேர் இருந்தாங்களாமா. அவரு பார்த்துட்டு ரொம்ப நல்லா ஐ மீன் வாவுன்னு சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறாரு. என்னன்னா, ஒரு 2 சிஸ்டர்ஸ் சேம் கிளாஸ் ஆமா, ட்வின்ஸ் 2 பேரும். ஸோ அவங்க வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் போத் ஆஃப் தேர் பேரண்ட்ஸோட ஜீன்லேருந்து தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு அவங்க கிரியேட்டிவாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட பேரண்ட்ஸோட ஜீன் இருக்குல்ல, 2 ஜீனை வந்துட்டு கட் பண்ணி
இவங்க அப்பாவோட ஜீன் பாதி அம்மாவோட ஜீன் பாதி ரெண்டுத்தையும் சேர்த்து தச்சுட்டு இந்த சைடு டேட் இந்த சைடு மாமன் போட்டு it's a gene la so mom's gene dad's gene போட்டு so like they came from both the gene அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவர் 37 years வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த இதில் டீச்சிங் ப்ரொஃபஷனில். பட் இந்த மாதிரியான ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த கிடைச்சதே இல்லையா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது தான் அவர் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாரு. ஸோ திஸ் வில் கிரியேட் லைக் டீச்சர் பேரடாக்ஸ். என்னன்னா நீங்க வந்துட்டு லெஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி டீச்சர்ஸ் இந்த மாதிரியான இதில் வந்துட்டு யோசிப்பாங்க. பட் பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து தே ஆர் த ஒன் who takes care of each, like they know about each and every individual. என்னென்ன பண்றாங்க எவ்ரி இண்டிவிஜுவல், அவங்களோட நீட் என்ன அப்படிங்கறது வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ இந்த இதில் தான் வந்து டீச்சரோட பங்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நார்மல் ட்ரெடிஷனல் மெத்தட்ல வந்துட்டு அவங்க வருவாங்க, நடத்துவாங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எக்ஸாம்ஸ் வைப்பாங்க, போயிடுவாங்க. அண்ட் மோர் ஓவர் த திங் வந்துட்டு டீச்சரை பற்றி தான் எல்லாருக்குமே தெரியும். ஐ மீன் டீச்சர் எப்படி இருப்பாங்க ஒரு கிளாஸில், அவங்க எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது தெரியுமே தவிர டீச்சருக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி அந்த அளவுக்கு தெரியாது நார்மல் ட்ரெடிஷ்னல் இதில். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி டீச்சர்ஸ்க்கு தெரியும். பிகாஸ் இது ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் இது. ஓகே. ஸோ அந்த பேரடாக்ஸ் வந்துட்டு டீச்சர்ஸ் வந்து இது பண்ணக்கூடாது, திங்க் பண்ணக்கூடாது, நம்ம வந்து சென்டர் ஆஃப் த அட்டென்ஷனாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. ஓகே. ஸோ இப்போ வந்து அவர் என்ன யோசிக்கிறாருன்னா லைக் எமோஷன்ஸ் பற்றி பேசுகிறாரு. ஸோ வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா தேர் ஆர் 2 loves அப்படிங்கிறாரு. ஓகே. ஃபர்ஸ்ட்ல வந்து டீச்சர்ஸோட சப்ஜெக்ட் மேலே இருக்கிற ஒரு லவ் அண்ட் பேஷன், அந்த சப்ஜெக்ட் மேலே இருக்கிற பேஷன். ஓகே. இது ஃபர்ஸ்ட் லவ். அண்ட் செகண்ட் லவ் வந்துட்டு டீச்சரோட ஜென்யூன் லவ். ஒரு கிட் மேலே எப்படி ஒரு அம்மாவுக்கு வந்து என்ன ஒரு லவ் இருக்குமோ அந்த லவ் வந்துட்டு டீச்சர்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இருக்கணும். ஓகே. அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பேஷன் பற்றி ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. அவரோட 12th ஏஜில் வந்து அவர் ஸ்கூலில் வந்துட்டு அவருக்கு ஒரு டீச்சர் இருந்தாங்களாமா. ஓகே. ஸோ அந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா 10 to 15 minutes அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி நாவல் ஒன்று இருக்கு. ஓகே. ஸோ அதை வந்துட்டு டெய்லி 10 to 15 minutes சொல்லுவாங்களாம் அவர்கிட்ட. ஓகே. ஸோ அந்த டைம்ல வந்து அவருக்கு வந்துட்டு நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் டிவிஸ்லாம் இருந்துச்சாமா, அதில் கார்ட்டூன்லாம் ஓடுமா. பட் இருந்தாலுமே அவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோரி வந்துட்டு கேட்கணும் அப்படின்னு ரொம்ப, ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பிரசிவா அவங்களுக்கு அவ்வளோ பேஷனேட்டா இருக்கும்போது லஞ்ச் பீரியட்ல அவங்க லஞ்ச் முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீயா இருக்கும்போது லெசன் நடக்கிறதுக்கு ஒரு 10 to 15 minutes முன்னாடி டெய்லி இது யூஸ்வலாக அவங்க சொல்லிட்டே இருப்பாங்களாமா. ஸோ இது வந்துட்டு அவருக்கு எப்பவுமே ஒரு இது முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டே என்ன நடக்கும் அந்த ஸ்டோரியில் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணிச்சான். அண்ட் இவர் ரீட் பண்றதுக்கான ஒரு பேஷனை கிரியேட் பண்ணிச்சாமா. ஓகே. ஓகே. ஸோ திஸ் இஸ் கால்ட் லைக் தி இன்ஸ்பைரிங் டீச்சர்ஸ். The teacher who are very passionate about their kids, they will automatically inspire the kids correct to learn. ஸோ வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா லைக் this shaped me who I am இந்த டைம்ல. ஓகே. ஓகே. அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. another one is teachers love for the kids. ஓகே. so it's not like a give and take love அந்த மாதிரி கிடையாது. நீ என்கிட்ட நல்லா இருந்தீங்க, நல்லா படிச்சேன்னா நான் வந்து உனக்கு நீ நல்லா படிச்சு நல்ல பையனா இருந்த, சேட்டை பண்ணாம இருந்தேன்னா நான் உன்கிட்ட நல்லா பேசுவேன், ஐ மீன் நல்லா கேர் எடுத்துப்பேன், இல்லைன்னா கிடையாது அப்படிங்கிற மாதிரி லவ் கிடையாது. இட்ஸ் லைக் putting the other person first kind of love. ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணணும்னா மோட்டிவேட் அண்ட் இன்ஸ்பயர் பண்ணோம் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் வந்துட்டு சிஹெச் லீவைஸுங்கிறவர் வந்துட்டு இதை பற்றி எழுதியிருக்காரு. அவரோட 4 loves அப்படிங்கிற புக்கில் எழுதியிருக்காரு. இவர் என்ன டிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படின்னா இது வந்துட்டு கைண்ட் ஆஃப் ஏகேப் லவ் அப்படிங்கிறாரு. ஓகே. ஏகேப் அப்படின்னா நீங்க ஏதாச்சும் ஒரு ஒண்டர்ஃபுல் வாவ் அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழப்பீங்களே, வாயை திறக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் லவ். இதான் வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் லவ். ஓகே. ஒரு சாக்ரிஃபிஷியல் கைண்ட் ஆஃப் லவ் அப்படிம்பாரு. இது வந்துட்டு பேஷனேட்டா வந்து இன்னொருத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ற லவ் அப்படிங்கிறாரு. லைக் ஓகே அந்த அதர் பர்சன் வந்து உங்களை ஹேட் பண்ணாலோ இல்லை உங்களை பத்தி என்ன நினைச்சாலோ
அவங்களுக்கு உங்களை பிடிக்கலினாலும் யூ ஹாவ் டு கிவ் தெம் மோர் ப்ரிஃபரன்ஸ் மோர் தேன் யுவர் செல்ஃப். தட்ஸ் த ஹையஸ்ட் கைண்ட் ஆஃப் லவ். ஓகே, உங்களை எவ்வளோ இது பண்ணாலும் அவங்களோட நல்லதுக்காக நீங்கள் வந்துட்டு ஒரு லவ் கொடுக்குறீங்கல்ல அவங்களுக்கு. ஸோ தட்ஸ் த ஹையஸ்ட் கைண்ட் ஆஃப் லவ் அப்படிங்கிறத வந்துட்டு C.S. லூயிஸ் வந்து ஒரு புக்கில் சொல்லியிருக்காரு. ஓகே. ஸோ இந்த டைப் ஆஃப் லவ் தான் வந்து டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பண்றப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு சில கிட்ஸை பிடிக்காது. லைக் என்னதான் நீங்க பேஷனேட்டா இருந்தாலுமே சில கிட்ஸ் வந்து உங்களுக்கு இரிட்டேட் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. யூ டோன்ட் நோ வாட் he or she is facing in his or her home. கரெக்ட். அவங்க வீட்டில் என்ன பிரச்சனைன்னு தெரியாது. லைக் அவங்க பேரண்ட்ஸ் எப்படி அவங்க ட்ரீட் பண்றாங்கன்னு தெரியாது. அவங்க என்விரான்மெண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கிட் வந்துட்டு யூ ஹாவ் டு ஆல்வேஸ் see it as a kid. ஸோ வந்துட்டு உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா ஒரு கிட்ட வந்துட்டு ஒரு சொசைட்டியோட பேக் போனா மாத்துறது தான் ஒரு டீச்சரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிட்ட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு யூ டோன்ட் ஹாவ் டு ஷோ லைக் ஹேட்ரட் டுவர்ட்ஸ் த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. ஓகே. ஸோ இந்த மாதிரியான இது பண்ணணும்னா உங்களுக்கு யூ ஹாவ் டு பி ஏ வெரி நோபல் பர்சன். கரெக்ட். ஸோ தட்ஸ் வை டீச்சிங் ப்ரொஃபஷன் இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் நோபல் ப்ரொஃபஷன் இந்த வேர்ல்ட். கரெக்ட். ஸோ இந்த மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் உங்களுக்கு டீச்சராக இருக்கணும். நாட் ஜஸ்ட் அந்த 5C சொன்னால அந்த மெத்தட் மட்டும் இருந்தால் பார்த்தாது. இந்த டீச்சருக்கான ஒரு அந்த 2 குவாலிட்டிஸ் வந்து நல்லா இருக்கணும். ஒன்று வந்து உங்களோட பேஷன் டுவர்ட்ஸ் டீச்சிங், another one is your love for the kids அப்படிங்கிறத வந்துட்டு சொல்றாரு. இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருக்கு இவர் சொல்றது. ஓகே. பட் வந்து இதை வந்து ஆஸ் யூ ஹவ் செட் ஒரு பர்டிகுலர் ரீஜனில் வந்துட்டு இதை இது பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, இது வந்து லைக் எப்படின்னா அவங்க டீச்சர்ஸோட லைக் அவங்களோட மென்டாலிட்டி அண்ட் அவங்களோட கேரக்டர் அண்ட் பிஹேவியர் ஓரியன்டாக இவர் சொன்னது. இது வந்து இப்போ இருக்க ட்ரெடிஷனில் நம்ம சிஸ்டமாக போயிட்டு மாற்றலைனாலும் இந்த மாதிரி எஜுகேட் பண்ணணும். நம்ம டீச்சர்ஸ்க்கு வந்து செஷன்ஸ் வச்சுட்டு எஜுகேட் பண்ணணும். அவங்களோட மெத்தட் ஆஃப் சேம் புக்ஸாக இருக்கட்டும், சேம் நோட்ஸாக இருக்கட்டும், பட் மெத்தட் ஆஃப் டீச்சிங்கை வந்து நீங்கள் சொன்ன இந்த கிரேட் லவ் அண்ட் பேஷனேட் திங்கிங் அதோட அவங்க பண்ணாங்கன்னா இது கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். ரேதர் தென் ஆல்வேஸ் பிளேமிங் ஆன் த சிஸ்டம் அண்ட் த கரிக்குலம் அதை பிளேம் பண்ணாமல் இந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு நம்ம எஜுகேட் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து தே மைட் பி த ஃபேஸ் ஆஃப் சேஞ்சாக கூட இருக்கலாம். அது கூட இன் ஃபியூச்சர் இட் மைட் பி யூஸ்ஃபுல். ஸோ இதுவுமே இதோட எண்ட் வந்து எங்கே போய் நிற்கிது அப்படின்னா, ரூட் காஸ் வந்து எங்கே நிற்கிது அப்படின்னா அகைன் மோரல் எஜுகேஷன். கரெக்ட். ஸோ நீங்கள் அதை பண்ணாதான் இந்த மாதிரியான திங்ஸ் வந்து நீங்கள் சேஞ்சே பண்ண முடியும். ஸோ லைக் அகைன் ஈவன் தோ இப்போ வந்து இந்தியாவில் வந்துட்டு இந்த மாதிரி டெவலப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. லைக் சிங்கப்பூரோட அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் எடுத்துகிட்டு வரோம், ஃபின்லாண்டோட அந்த இது கேரிங் எடுத்துகிட்டு வரோம். அகெயின் இவர் சொன்ன மாதிரி, ஜான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஒரு மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் த பேஷன் ஃப்ரம் த டீச்சர் இது எல்லா ட்ரைனிங்குமே கொடுத்துட்டு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஹவு தி எவாலுவேட் த டீச்சர்ஸ் குவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக போகுது இல்லை? கரெக்ட். ஸோ இதுக்கு வந்து இவங்க எப்படி சூட்டபிளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா தீஸ் திங்ஸ் cannot கம் ஃப்ரம் ஒன்லி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மார்க் வாங்குறதுனால ஒரு டீச்சர் வந்து இந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது உங்களால். அண்ட் இந்த ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறமா அவங்க சேம் இதே மாதிரி அந்த ட்ரைனிங்லாம் வந்துட்டு அவங்க எடுத்துகிட்டு அதை அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது. அண்ட் ஆல்சோ இந்த ட்ரைனிங்லாம் எடுத்து தே ஆர் குவாலிஃபை ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஆத்தரைஸ் பண்ணுவாங்கல்ல, அவரு குவாலிஃபைடாக நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க? தே கேன் ஆல்சோ பி எ கரப்ட் பர்சன்ல. So again, it's all comes into the moral one. So if you are failing, like இப்போ வந்து நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமில் நம்ம மொரல் இது வந்துட்டு டீச்சிங் வந்து நம்ம ப்ரீச் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இட் வில் பி லைக் அவர் என்டையர் சொசைட்டி வில் பி லைக் செல்ஃபிஷ். So they will be corrupt. And they're normalizing it nowadays. ஒரு பர்சன் வந்து கரப்டாக இருக்காங்கன்னா ஒரு ஃபீல்டில் உள்ளவங்க இல்லை சம்திங், ஐம் நாட் கோயிங் டு சேவ் இன் விச் ஃபீல்டு அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன், ஒரு ப்ரொஃபஷன் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். ஓகே. பட் வந்து இப்போ ஏதோ ஒரு இது ஃபீல்டில் வந்துட்டு
சம் கைண்ட் ஆஃப் ஃபீல்டில் வந்து தேர் கரப்டிங் மோர் அண்ட் மோர் ஆஃபீஸர்ஸ் ஆர் கரப்டாக இருக்காங்க அப்படின்னா we are normalizing itல we are not questioning them ல. ஓகே இவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படினா இப்போ இவங்கன்னா காசு வாங்குவாங்க இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படினா சோ லைக் நம்மள தெரியாமலே habituated to it இப்படி தான் இருக்கும். அதெல்லாம் இது வந்து சும்மா ஒரு ரெண்டு பேர் விஷயம் கிடையாது. லைக் நார்மல் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்ல நார்மல் இண்டிவிஜுவல் கைண்ட் ஆஃப் திங் கிடையாது. இட்ஸ் லைக் a society's problem. ஸோ இங்க வந்துட்டு இது நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா the entire society will get corrupted. I mean not corruptedங்கிறது தெரியாமலே நம்ம இருப்போம். கரெக்ட். ஸோ லைக் த சேம் கோஸ் டு எவ்ரிவேர், எவ்ரி ஆர்கனைசேஷன். உங்களுக்கு ஹையர் அத்தாரிட்டியில் உள்ளவங்க கரெக்டாக ஒரு வேலையை, அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் வந்து கரெக்டாக இது பண்ணுறாங்களா, கரெக்டாக எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. எவாலுவேட் பண்ணுறாங்களாங்கிறத நீங்கள் இதை வச்சு மெஷர் பண்ணுவீங்க. ஸோ யா இது ஐ டோன்ட் திங்க் இது வந்துட்டு லைக் இந்த என்டையர் இதுலேயே முடிஞ்சிடும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் ஷுட் பி லைக் they don't have to normalize it. Being selfish is not normal. Correct. So இப்போ எப்படி இருக்குன்னா லைக் இப்போ நீங்க வந்துட்டு ஒரு நல்லவரா இருக்கீங்கன்னா they are all pointing out you, why are you like this? கரெக்ட். ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீயிங். என்ன இவர் லஞ்சம் வாங்க மாட்டாரா, என்ன இப்படி இருக்கு, புதுசா வித்தியாசமா இருக்கு. ஸோ அந்த இதுக்கு நம்ம வந்துட்டோம் இந்த டைம்ல. ஸோ அதே போல ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு சைடு. இப்போ கரண்ட்டாக வந்துட்டு நம்மளோட இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் வந்துட்டு என்னதான் நம்ம வந்து இது வந்துட்டு ஒரு குவாலிட்டிலெஸ், ஐ மீன் புவர் குவாலிட்டியான எஜுகேஷன் நம்ம சொன்னாலுமே லைக் வி ஹேவ் IITs அண்ட் IIMs அந்த மாதிரி எஜுகேஷன். ஐ மீன் தீஸ் ஆர் லைக் த சிங்கப்பூர்ஸ் கைண்ட் ஆஃப் திங். ஐ மீன் இந்த எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி சிங்கப்பூரில் எப்படி உங்களுக்கு ஸ்டாண்டர்டைஸ்டாக ஒரு இது இருக்கும், பேட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு இது பண்ணுற ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ வந்துட்டு நிறைய பேர் வந்து இங்கே படித்து முடிச்சுட்டு ஒரு அப்ராடில் ஒரு கம்பெனிக்கு தான் வேலைக்கு போயிட்டு செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அவங்க அப்படி நினைக்கணும்? லைக் என்ன ரீசனாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லைக் ஒரு ஹை ஐக்யூ இருக்கிற ஒரு பர்சன் வந்துட்டு, நாட் ஹை ஐக்யூ, ஃபர்கெட் அபவுட் ஹை ஐக்யூ, சாரி, ஹை ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான பர்சன், ரொம்ப ஸ்கில் இருக்கிற ஒரு பர்சன், ரொம்ப ஆம்பிஷியஸான பர்சன் வந்துட்டு ஏன் இந்தியா விட்டு போகணும் நீங்கள்? ஐ மீன் ஏன் they don't have the patriotism அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன ரீசன் ப்ரோ? as we discussed earlier, recognition ப்ரோ. அவங்களுக்கான ரெகக்னேஷன் இங்கே கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படின்றப்போ அவங்க அது எங்கே கிடைக்குதோ அதை தேடி போகிறாங்க. அப்ராடு, நாட் ஓன்லி அப்ராடு. இப்போ அப்ராட் இன் த சென்ஸ் எய்தர் கண்ட்ரிஸ், நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. அவங்களுக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி US UK மட்டும் இல்லை, இப்போ நிறைய கண்ட்ரிஸ் ஓப்பன் டு ரெகக்னைஸ். எங்க டேலண்ட்ஸ் இருக்கோ தே ஆர் எக்யூப்பிங் தெம் அண்ட் தே ஆர் பேயிங் ஃபார் தெம். இப்போ நம்ம கண்ட்ரிலே இருக்கவங்க நம்மளுக்கே வந்து ரெகக்னைஸ் பண்றாங்களா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கு. இன்னும் சிலர்ஸ் ரெகக்னைஸ் பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க, பட் அது வந்து வெரி லெஸ் கம்பேரிங் டு, ஏன்னா நம்ம இந்தியா இஸ் காம்படிட்டிங் டு ஹை லெவல் ஆஃப் கண்ட்ரிஸ். அப்போ அதுக்கேற்ற மாதிரியான ரெகக்னைசேஷனும் நம்ம கொடுக்கணும். டாப் ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து வி ஆர் கிவிங் டு, இப்போ ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன்ஸ் கூட எடுத்துக்கோங்களேன், அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்கள நம்பர் ஆஃப் இந்தியன் சயின்டிஸ்ட் வந்து அங்க அதிகமா இருப்பாங்க. அதே இந்தியால இருக்க அதே ஆர்கனைசேஷன்ல அதர் கண்ட்ரி மெம்பர்ஸ் இருப்பாங்களா அப்படின்றத கொஸ்டின் மார்க். அதே போல லைக் இப்போ நினைச்சு பாருங்க, லைக் நிறைய கம்பெனிஸோட CEOs வந்து இந்தியனா இருக்காங்க. லைக் கரெக்ட். I'm not talking about the Indian origin. I'm talking about the people who study born and brought up in India. Once they complete the study, they are going to the abroad. And they are working as a CEO for big MNCs. correct. ஸோ அவங்க எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, இதெல்லாம் கேட்கும்போது சில பேர் சொல்லுவாங்க, பாரு நம்ம சென்னையில இருந்துட்டு இப்போ இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு வந்துட்டு சிஇஓவா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இருக்கு எனக்கு எப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், இவர் வந்துட்டு அங்க போடுற எஃபர்ட் ஏன் நம்ம இந்தியாலே ஒரு ஏன் ஒரு இது ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? ஏன்னா தே ஆர் பேயிங் டாக்ஸ் டு தி அதர் கண்ட்ரி. இதனால ஒரு பைசா கூட இந்தியாவுக்கு லாபம் கிடையாது, எக்ஸப்ட் தேர்
ஃபேமிலி. ஓகேவா? ஸோ நான் என்ன நினைப்பேன்னா, இந்த மாதிரியான பிரில்லியன் மைண்ட்ஸை வந்து நம்மளோட இந்தியானால ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஏன் அவங்களால நம்மளுக்கு தக்க வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது பிக் கொஸ்டின் மார்க்காக இருக்கு. மேபி நம்ம வந்து எஜுகேஷன் சிஸ்டம்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதே இல்லையோ, அதுக்கு அதிகமான அமௌண்ட் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்றது இல்லையோ, நம்ம ஒன்லி பிரெயின் தான் நம்ம கிரியேட் பண்ண ப்ரொடியூஸ் பண்றோம், அந்த பிரெயினை வேற யாரோ யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கிற தாட் வந்து எனக்கு இருக்கு, ரொம்ப நாளாவே இருக்கு. ஸோ தீஸ் திங்ஸ் have to change என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் another one is like கவர்மெண்ட் இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான பிரெயின்ஸ்லாம் ரொம்ப ஆம்பிஷியஸான பீப்புளாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னா இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கூட யாருமே இல்லை. கரெக்ட். ஸோ நிறைய பேர் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்ல ஏன் உள்ளே வரதில்லை அப்படின்னா, ஈவன் இஃப் தே கம் அண்ட் இஃப் தே ஃபெயில், அவங்க they don't have any cushion to fall behind. ஸோ யாருமே இல்லை அவங்கள தூக்கி விடுறதுக்கு. அவங்க யாரை நம்பி வந்துட்டு இங்கே இருப்பாங்க லைக். ஸோ அதுவுமே எனக்கு ஒரு கொஷினாக இருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரியான இதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. வெரி ஐ மீன் ஈவன் தோ இஃப் சம் அதர் கம்பெனிஸ் ஆர் கம்மிங் டு இந்தியா அண்ட் இந்தியாவில் உள்ளவங்க நிறைய பேர் அதில் ஒர்க் பண்ணாலுமே அட் தி எண்ட் ஆஃப் தி டே த ப்ராஃபிட் கோஸ் டு தேர் கண்ட்ரி. ஓகே, இது ஒன்லி பே டேக்ஸ் தான் இங்கே. அப்புறம் நமக்கான ஜாப்ஸ் வந்துட்டு இங்கே இதாக இருக்குமே தவிர வேர் த மணி கோஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்துட்டு லைக் இப்போது இப்போ ஐஐடியில் இருக்கிறவங்க எல்லாருமே நினச்சி பாருங்க, லைக் ஐஐடியில் டாப் இதில் உள்ளவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட்டே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது அவங்களோட இதில், கம்பெனியில், அவங்களோட ஐடியாவில். ஸோ நிறைய அமௌண்ட் வந்துட்டு இந்த மாதிரியான திங்ஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஐ மீன் அவுட் ஆஃப் 10 ஒரு 10 ஒரு கம்பெனி சக்ஸஸ் ஆனால் கூட இட் பெனிஃபிட் த ஹோல் கண்ட்ரியில். கரெக்ட். ஸோ ஐ திங்க் இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கணும். ஏன்? பிகாஸ் வி ஆர் த ஒன்லி நேஷன் that has more youngsters. That's a plus point. So we have to use them. So yeah, அது ஒன் திங். அண்ட் அனதர் இப்போ ஃபியூச்சரில் எப்படி இருக்கும், ஐ மீன் இந்த மாதிரியான டீச்சிங் மெத்தட்லாம் வந்துட்டு நம்ம ஏன் கண்ட்ரி போகிறோம், நமக்கு தான் ஏஐ வந்துருச்சுல, எதுக்கு டீச்சர்லாம் ஸ்டூடெண்டாலே எல்லாமே தெரிஞ்சுக்க முடியுது ஏஐல அப்படின்னா எதுக்கு டீச்சிங் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் நமக்கு வரலாம். மேபி ஃபியூச்சரில் ஃபுல்லாக ஏஐவை கூட மாறலாம். ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்துட்டு 92% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி தான் அவங்க அசைன்மெண்ட்ஸ் வந்து எழுதுறாங்களாம். 92%. இது வெரி ஹை. ஐ மீன் 2024 வந்து 60 சம்திங் இருந்துச்சாமா. ஸோ இப்போ மிட் ஆஃப் 25 இப்போ வந்துட்டு 95% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இது பண்ணுறாங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த ஏஐ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. என்னென்னா, ஒரு நம்மலாம் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஒன்று படிச்சிருப்போம், தி ஃபன் தே ஹேட் அப்படின்னு சொல்லிட்டு, ஐசக் ஆசிமோவோட ஸ்டோரி. மேபி மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிளாஸ் 9th or 8th ஐம் நாட் ஷுர், பட் நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம் அதை. ஸோ அதில் வந்துட்டு ஐசக் ஆசிமோ வந்துட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா, அது வந்து 1950s அவர் எழுதின ஸ்டோரி. ஸோ 2157 இந்த இது கதை நடக்கிற மாதிரி அவர் எழுதுவார் ஃபியூச்சரில். ஸோ அதில் வந்துட்டு என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, 2 பேர் இருப்பாங்க, ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர். ஓகே. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட மெக்கானிக்கல் டீச்சர் வீட்லேயே வந்துட்டு படிப்பாங்க. ஓகே. மெக்கானிக்கல் டீச்சருங்கிறது தான் வந்துட்டு சொல்லி, ஐ மீன் ஹீ இஸ் ரெஃபரிங் டு த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். பட் அந்த டைமில் வந்துட்டு அவருக்கு அந்த டேர்ம் தெரியல. ஸோ வந்துட்டு ஃபியூச்சர் இது பண்ணி மெக்கானிக்கல் டீச்சர் அப்படிங்கிறாரு. ஸோ வந்துட்டு லெசன் லேர்ன் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஸ்க்ரீன் இருக்குமாமா. ஸோ அந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அதுவே வந்து உங்களுக்கு எல்லாமே இதுவுமே சொல்லித்தரும், எல்லா சப்ஜெக்ட்டுமே சொல்லித்தரும். நீங்கள் வந்துட்டு உங்களோட அசைன்மெண்ட்ஸ் பேப்பர் எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்லாட்டில் சப்மிட் பண்ணணும். அது எவாலுவேட் பண்ணி உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ வந்துட்டு இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அன்னைக்கு வந்து அந்த அக்காவும் தம்பியும் பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு நோட் புக் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க அவங்களோட கராஜ்ல இருந்து. ஸோ அந்த நோட் புக் வந்துட்டு ரொம்ப பழசான நோட் புக்காக இருக்கு. ஸோ அதை எடுத்து பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க கிராண்ட் பேரண்டோட கிராண்ட் பேரண்ட் அவர் வந்து ஏதோ எழுதியிருக்காரு அதில். ஒரு டைரி மாதிரி இருக்கு. ஸோ அந்த டைரியில் வந்து ஸ்கூல் பற்றி இது எழுதியிருக்காங்க. ஸோ அதை படித்த உடனே ஸ்கூல் அப்போ தான் பார்க்குறாங்க, ஸ்கூல்லாம்
என்ன இது ஸ்கூல் பற்றி இது என்ன அதில் எழுதுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அதில் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அந்த ஸ்கூலே பிடிக்காது. ஸ்கூல்னா என்ன, அவங்க லிவிங் ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற ரூமு, அங்கே வந்து ஒரு மெக்கானிக்கல் டீச்சர் இருப்பாங்க, அவங்க டெய்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அதான் எழுதணும் நம்ம. ஸோ அவங்க வந்துட்டு யோசிச்சு பார்க்குறாங்க ஏன் பிடிக்காது அப்படின்னா, ஒரு டைம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு அசைன்மெண்ட் அதை எழுதும்போது மார்க் ரொம்ப கம்மியாயிருச்சு. உடனே வந்து இவங்க என்ன பண்ணாங்க, கவுண்டி இதுக்கு கூப்பிட்டாங்க, கவுண்டி இன்ஸ்பெக்டருக்கு. அவங்க அம்மா கால் பண்ணி இவன் வந்துட்டு ஏன் இந்த மாதிரி கம்மியாக மார்க் எடுக்கிறான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அவர் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அதில் வந்துட்டு ஏதோ அந்த செட்டிங் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ இது மாற்றி இருக்கிறதுனால தான் இவங்க வந்து கஷ்டம் ஃபெயில் ஆகுறாங்க. இவங்க ஏஜுக்கு ஆக்சுவலாக ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் பண்ணியிருக்கா, பட் வந்து இதில் செட்டிங் அதிகமாக இருக்குது, ரொம்ப ஏஜ் அதிகமாக உள்ளவங்களுக்கு இருக்கிறதுனால இவளால் இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டிங் கம்மி பண்ணி வச்சுட்டு போகிறாரு. ஓகே. அண்ட் அதே போல் வந்துட்டு ஒன் டைம் வந்து உடனே கொடுத்து இவளுக்கு வந்து கடுப்பாயிருச்சாமா அந்த டைம். என்ன இந்த மெக்கானிக்கல் டீச்சரை தூக்கிட்டு போயிட்டு ஒரு 1 வீக் இருக்கு ரிப்பேர் பண்ணி திருப்பி கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா உடனே மாற்றி வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்கா. ஏன்னா அவங்க தம்பிக்கு வந்துட்டு ஒரு டைம் வந்து ஹிஸ்ட்ரி லெசன் வரதுக்கு முன்னாடியே ஸ்க்ரீன் வந்து பிளாங்க் ஆயிருச்சாமா. ஓகே. பிளாங்க் ஆனதுக்கு அப்புறமா 1 வீக் வந்து 1 மந்த் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஜாலியாக நினச்சிட்டு இருந்திருப்பா, பட் வந்து திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க உடனே. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவளுக்கு வந்து ஸ்கூல் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் தான் அவனோட தம்பி சொல்கிறான், இது அந்த மாதிரி ஸ்கூல் கிடையாது, இங்கே வந்துட்டு நம்ம தாத்தா வந்து என்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரியான பிளேஸ் வந்துட்டு இப்போ ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எல்லாருமே அங்கே போவாங்களாம், அவங்க தாத்தா சொன்னாராம். ஸோ வந்துட்டு இந்த ஏரியாவில் கம்யூனிட்டியில் உள்ள எல்லாருமே ஒரு பிளேஸ்க்கு போவாங்க அப்படின்னா, எப்படி ஒரு ரூம்குள்ளே எல்லாருமே போவாங்க அப்படின்னு சொன்னோன்னா, லூஸ் மாதிரி பேசாத, அது வந்து ரூம் கிடையாது, அதுக்குன்னு தனியாக ஒரு பில்டிங் இருக்கும், அது கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்துட்டு இந்த மாதிரியான இடத்துல உள்ள எல்லாருமே போவாங்க, கம்யூனிட்டியில் உள்ள எல்லாருமே போயிட்டு எல்லாருக்குமே ஒரே லெசன் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே அப்போ டீச்சருமே இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னா, ஹியூமன் தான் டீச்சர், இது ஹியூமன் டீச்சரா, ஹியூமனுக்குலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரிய வாய்ப்பு, இப்போ இருக்கிற ஹியூமனுக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இல்லை அப்போது வந்துட்டு ஹியூமன் தான் சொல்லி தருவாங்க எல்லாமே வந்துட்டு. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னென்ன தேவை, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக வந்துட்டு பேசி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டீச் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே அந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லா இருக்கும்ல, எல்லாருமே போயிட்டு ஸ்கூலில் படிச்சுட்டு லேர்ன் பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி. ஸோ வந்துட்டு ஐசக் அசிமோவ் 1950s சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி. ஸோ வந்துட்டு எனக்கு என்ன தோணுன்னா, இப்போ ரீசெண்டாக இந்த கொரோனா டைமில் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் நடக்கிறப்ப எனக்கு இந்த விஷயம் தான் தோணும். ஸோ அகைன் நம்ம அந்த மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் லைக், ஐ மீன் ஏஐ வந்தாலுமே இந்த மாதிரியான திங் வந்துட்டு ப்ரொடக்டிவ். ஹியூமன் வந்து ஒன்லி மிஷின் கிடையாது, ஒன்லி வந்துட்டு நாலேஜ் எடுத்துட்டு ஸ்கில் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு. ஹீ நீட் எமோஷன்ஸ், ஹீ நீட் கைடன்ஸ், he need communication, he need collaboration. These are like wired in our brain. Correct. So இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ஒரு பேசிக் ஹியூமனுக்கு ரொம்ப தேவை. ஸோ பொயட்ரியாக இருக்கட்டும், மற்ற லாங்குவேஜஸ் படிக்கிற ஹிஸ்ட்ரி படிக்கிறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப தேவை. லைக் பட் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இது எழுதணும், ஐஐடிக்குள்ளே போகணும், லைக் யார் நீட் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லி அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக தான் படிக்கிறாங்க டெக்னிக்கலாக. பட் தேர் லூசிங் தேர் ஓன், எப்படி சொல்கிறது, அந்த ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் வந்து லூஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற கொஷின் ஒன்று வருது. தேர் நாட் என்ஜாயிங் தேர் லைஃப் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். நான் ஏன் இது வந்துட்டு அகைன் சொல்லிட்டே இருக்கேன், இது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கார் எடுத்துக்கோங்க. இந்த கார் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஐ மீன் இந்த ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரியிலே வந்து ஒரு கார் வந்து கிரியேட் பண்ணுறாங்கன்னா அது என்ன மாதிரி லுக்கில் இருந்திருக்கும். இப்போ இருக்கிற மாதிரி காராக இருக்காது, ஆப்வியஸாக இருக்காது. இப்போ ஒரு காரில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது, எவ்வளோ அப்கிரேட்ஸ் இருக்குது, அப்போது இருக்காது. கார் வந்து எவல்யூஷன் ஆகிட்டு. ஸோ சேம் ஃபார் பஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு ஏரோப்ளேனாக இருக்கட்டும், எனி கைண்ட் ஆஃப் திங் இட் எவால்வ்ஸ் டியூரிங் த டைம். பட் இந்த ஸ்கூல் சிஸ்டம் மட்டும் சேமாகவே இருக்கு. சேம் எக்ஸாம், சேம் இது, தேர் ஆர் நோ திங்ஸ் டு அப்கிரேடுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்கிரேட் இருந்தாலுமே இன்க்ரிமெண்டல் அப்கிரேட்ஸ் தான் பேஸ்ட் ஆன் தி டைம் லைன். பட் தி என்டையர் பேசிக் கோர் ஸ்ட்ரக்சர்ஸ் ரிமைன்ஸ் தி சேம்ல. So I think this needs to be changed. Evolution need to be done.
அதர்வைஸ் லைக் we will forget like I mean how to live life அப்படிங்கிறதே நம்ம மறந்துடும். We'll be like a machine doing things. Correct. So yeah, that's the conclusion that I want to make. Okay. So yeah, இன்னைக்கு இதில் உங்களுக்கு என்ன லேர்ன் பண்ணீங்க, நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்க? யா ப்ரோ, லைக் வேரியஸ் கண்ட்ரீஸில் எப்படி இருக்குது எஜுகேஷன் சிஸ்டம், எப்படி இருக்குது நீங்கள் சொன்ன அந்த ஸ்டோரிஸு அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் அப்ரோச் ஆஃப் ஒன் ஆஃப் த டீச்சர் சொல்லியிருந்தீங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ இப்படிலாம் இருந்திருக்கு. நம்ம வாட் எவர் வி ஹவ் லேர்ன்ட் அதை தாண்டி இந்த மாதிரி இருக்குது, கைண்ட் ஆஃப் லேர்னிங் மெத்தட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். லெட்ஸ் ஹோப் இன் ஃபியூச்சர் ஏதாவது எவல்யூஷன் நடக்குதா நம்ம சிஸ்டமில் அப்படின்னு பார்ப்போம். And also like we have to talk about this. நம்ம இதெல்லாம் வந்து நடக்கல, ஐ மீன் இதெல்லாம் எல்லாருமே வந்துட்டு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பேசக்கூடாது. ஸோ லைக் என்னை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் இஸ் லைக் பேசிக் ஹியூமன் ரைட். எல்லாருக்கும் எல்லா விதமான ஒரு எஜுகேஷனும் இருக்கணும். என்னோட பர்சனல் ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். லைக் இப்போ நான் வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்கூல் படிக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் ஜாயின் பண்ணேன். ஸ்கூல் முடிக்கிற வரைக்குமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஸோ ஃபஸ்ட்டு 8th வரைக்கும் நான் ஒரே ஸ்கூல், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து. அண்ட் 9th நான் வேறு ஸ்கூலில் படித்தேன். அண்ட் 10th டியூ டு ஃபேமிலி சிச்சுவேஷன் நான் வேறு ஸ்கூல் போயிட்டேன். 10th 11th 12th. ஓகே. அண்ட் தென் அகைன் காலேஜ் வந்துட்டு ஒரு காலேஜ் போகிறேன் எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே, யூஜி. ஓகே. பட் அகைன் பிஜி வந்துட்டு ஒரு காலேஜ் போகிறேன். அந்த காலேஜ் வந்து ஒரு நல்ல காலேஜ்னு வச்சுக்கோங்களேன். லைக் தமிழ்நாட்டில் நேம் சொன்னால் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்கிற மாதிரி ஒரு நல்ல காலேஜ். நான் என்ன இதுலேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, லைக் நான் இது வரைக்கும் படித்து, ஐ மீன் நம்ம 12th முடிச்சுட்டு ஒரு 15 years படிச்சிருக்கேன். இந்த 15 yearsல இல்லாத ஒரு டீச்சிங் மெத்தட் வந்து அந்த ஹை அண்ட் காலேஜில் வந்துட்டு எனக்கு இருந்துச்சு. ஐ மீன் பர்சனலாக என் கூட படித்தவங்களுக்கு அது வந்து எப்படின்னு தெரியாது எனக்கு. பட் பர்சனலாக நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, அங்கே வந்து அவ்வளோ நல்லா இருக்கு அவங்க சொல்லி தர. ஐ மீன் எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது. ஏன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்ல. பட் வந்து அசைன்மெண்ட்ஸ்க்கு பதில் ப்ரெசன்டேஷன் நடக்கும். டீச்சர்ஸ்லாம் ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சது எனக்கு. பட் ஆனால் வந்து அந்த திங்க் வந்து இப்போ எனக்கு அது கிடச்சிது. நான் வந்து அந்த காலேஜ் போனதுனால, எக்ஸாம் எழுதி போனதுனால கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க. பட் இப்போ என் கூட படிச்சிருப்பாங்களா நிறைய பசங்க, அவங்கெல்லாம் வந்து நல்லா படிக்கிற பசங்களும் இருந்தாங்க. பட் மேபி அவங்களுக்குலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையோ, இல்லை அதனால அவங்களால இன்னும் அது கிடைச்சிருந்துச்சுன்னா அவங்களும் வந்து சொசைட்டியில் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிருப்பாங்களோ அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு வந்துச்சு. லைக் இது ஏன் வந்து எல்லாருக்குமே காமன் கிரவுண்டா இல்லை, இது ஏன் பயாஸ்டா இருக்கு? ஒரு காலேஜுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு ஏன் மற்ற காலேஜஸ் வந்து அந்த குவாலிட்டியான எஜுகேஷன் வந்து ஏன் மற்ற காலேஜஸ்ல கொடுக்க முடியல அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு வருது. ஸோ யா அகைன் எல்லாமே வந்துட்டு எல்லாருக்குமே கிடைக்கணும்ல. லைக் இல்லைன்னா what's the point of having a democracy? அந்த வேர்ட் யூஸ் பண்ண வேண்டாம்னு பார்த்தேன். சரி, ஓகே. No, I'm not blaming anyone. Understood. இது வந்து இவ்வளவு நாள் இப்படிதான் இருக்கு. பட் அட்லீஸ்ட் இப்போ ஃபின்லாண்ட் வந்து ரொம்ப சின்ன கண்ட்ரி, நம்ம ஜிடிபி எல்லாமே வந்து கம்மி. ஸோ அவங்களால பண்றப்போ ஏன் அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்டா வச்சு நம்ம பண்ணி பார்க்க கூடாது? ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்ல எடுத்துட்டு அங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல நம்மளோட அவுட்கம்ஸ். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆர் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் they deserve this same ground for every students. Let's hope. அவ்வளவுதான். Okay bro, again thanks for coming. Yeah bro, fine bro, interesting session and hope நம்ம ஆடியன்ஸ்க்கும் கொஞ்சம் இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் ஃபீடாக இருக்கும்னு நினைக்கிறேன். to make them think more of where they are surviving and out of India இருக்க ஆடியன்ஸ்க்கு இட் மே பி லைக் ஓகே எப்படி இருக்கு நம்ம கண்ட்ரி ஆரிஜின்ல அப்படின்னு திங்க் பண்றதுக்கும். என்ன ரைஸ் சொல்றீங்களா? என்ன ரைஸ் லைக் அப்ராட் ஆடியன்ஸ்க்கும் வந்து லைக் இருந்தாங்க அப்படின்னா கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு தாட், ஒரு ஸ்பார்க் வர மாதிரி, ஓகே இன்னும் வந்து நம்ம கண்ட்ரியில் எப்படி இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு
மைட் பி அவங்களும் கூட இங்கே அவங்களோட ப்ரிலிமினரி எஜுகேஷன் இங்கே முடிச்சுட்டு அப்ராட் போயிருக்கவங்களா கூட இருக்கலாம். தே கேன் ஆல்சோ கமெண்ட் ஹியர். ஆமாம், அவங்க இருக்காங்களான்னு இல்லை அவங்க எந்த கண்ட்ரியில் இருக்காங்களோ அந்த கண்ட்ரியில் இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இது பார்க்குறாங்களா பார்ப்போம். ஓகே, பார்த்தாங்கன்னா ஐ ஹோப் இட் வில் reach create some questions in the listener's mind. Correct. That's my purpose. I mean, that's the goal for me. I have to spark some questions. Like 10 பேர்ல ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு ஸ்பார்க் வந்தா கூட I feel very proud. So that's the purpose. So yeah, so different-ஆ ஒரு பாட்காஸ்ட் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் எடுத்தேன். I mean, these are like the questions in my mind. So okay, that's it. Okay bro, see you on another interesting session bro. Yeah bro, thanks for coming again. Okay bro, bye bro.